புனித ஜான் மரிய வியானி வளாகம், அசிசி குவார்டர்ஸ், புனித லூகாஸ் திருப்பயணிகள் இல்லம், குழந்தை இயேசு திருப்பயணிகள் இல்லம், புனித பீட்டர் பவுல் திருப்பயணிகள் இல்லம், லிட்டில் ஃபிளவர் பயணிகள் தங்கும் விடுதி, புனித தோமையார் திருப்பயணிகள் இல்லம், புனித தோமையார் திருப்பயணிகள் தங்கும் விடுதி பழையது, ஆயர் சுந்தரம் திருப்பயணிகள் இல்லம், உத்தரிய மாதா திருப்பயணிகள் இல்லம், சர்ச் ரூம் புக்கிங் ஆபீஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாதிக். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. பெரும்பாலும் இந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு, பெரிய கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிறிய வியாகுல மாதா கோயில அதிக பேர் கடந்து போயிடுறாங்க. காரணம், இது அந்த அளவுக்கு பார்வைக்கு தெரியல. அதனாலதான் இப்ப நான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சென்ட் ஜோசப் லாட்ஜ். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட்லயே ரைட் சைட்ல இருக்கு, மிக அருகாமையில இருக்கு. பஸ் விட்டு இறங்கினத்தோட அந்த லாட்ஜில தான் லாட்ஜை பார்க்குற மாதிரி ஒரு வசதி இந்த இருக்கு பாருங்க. இது நைட் நேரத்தில் எடுத்ததுனால அந்த போர்டு தெரியல. சென்ட் ஜோசப் லாட்ஜ் சர்ச்சோட தான் இது. இதோட வாடகை 450 ரூபாயிலேருந்து 1000 சிஸ்டம் வரைக்கும் இருக்கு. நல்ல வசதியான இடம். இதை ஒட்டிய பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கோயில், எல்லாம் ஒரு வசதியான இடம். வேளாங்கண்ணி வர்றவங்க இதை பார்த்துக்குங்க. இது மாதா குளத்துல போற வழியில புனித ஜான் மரியா வியானி அப்படின்ட்டு ஒரு வளாகம் இருக்கு. அடுத்ததா இந்த சிலுவை பாதையிலேயே 2 கோயில்களுக்கும், புதிய கோயிலுக்கும் பழைய மாதா கோயிலுக்கும் நடுவில் லெப்ட் சைட்ல இருக்கு அசிசியர் குவார்டர்ஸ். இது நீண்ட நாளுக்கு முன்னாடி கட்டினது. அது பழைய பில்டிங். அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இப்போ புதுசா கட்டியிருக்காங்க. 5 பிளாக் கொண்ட ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. இதுல எல்லா வசதியும் இருக்கு. சுகாதாரமும் மக்களுக்கு தங்குற அளவுக்கு பணத்தால குறைவாகவும் இருக்கு. அதுவும் இல்லாம கோயிலுக்கு மிக அருகாமையில் இருக்கு. பக்கத்திலேயே கார் பார்க்கிங் இருக்கு. அதுல வராதவங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்த முறை வரும்போது இத முயற்சி பண்ணி பாருங்க. இந்த அசிசி குவார்டர்ஸ்லயே நம்ம சாப்பாட்டுக்காக கேண்டீன் வச்சிருக்காங்க. இது இல்லாம இங்க இருந்து நம்ம பழைய மாதா கோயிலுக்கு போறதுக்கு இலவசமா ஒரு வாகனம் ரெடி பண்ணிருக்காங்க. அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். முடியாதவங்களுக்காக அந்த வாகனம் வச்சிருக்காங்க. அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்க இருந்து பார்த்தா இந்த கோயில் தெரியுது பாருங்க. அடுத்ததாக அதே கோயில் பக்கத்திலேயே புனித லூகாஸ் திருப்பயணிகள் இல்லம் இருக்கு. அதுவும் பெரிய லாட்ஜ் தான். எல்லா வசதியும் இருக்கு. விலை குறைவான கட்டணம் தான். இதை தாண்டி போனீங்கன்னா பார்க்கிங். அதுக்கு அடுத்தது அசிசி. அதுக்கு ஆப்போசிட்ல குழந்தை இயேசு திருப்பயணிகள் இல்லம். எல்லாமே அந்த சரௌண்டிங்குள்ள தான் இருக்கு. உங்களுக்கு எல்லா வசதியும் அதுக்குள்ளே கிடைச்சிரும். தூங்கி முழிச்சா கோயிலுக்கு போற மாதிரி ஒரு வசதியான இடம் இந்த இருக்கு பாருங்க. அந்த லூகாஸுக்கும் எதிர்ப்புறத்துல இந்த குழந்தை இயேசு திருப்பயணிகள் எல்லாம் இருக்கு. அந்த ரோடு மட்டும் தான் கிராஸ் பண்ணணும். பெரும்பாலும் எல்லா திருப்பயணிகள் இல்லத்திலையுமே
சர்ச்சு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி சுத்தத்துலேயும் சரி விலையிலையும் சரி எல்லாமே ஒரே மாதிரியாக தான் கடைப்பிடிச்சிருக்காங்க. ஆனால் எதுலையுமே நேரடியாக வந்து அந்த லாட்ஜில் புக்கிங் பண்ண முடியாது. நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்ச அந்த ரூம் புக்கிங் ஆஃபீஸில் வந்து நம்ம புக் பண்ணிடணும். எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அந்த லாட்ஜுக்கு வந்து நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த சீட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ரூம் போட்டுக்க வேண்டியதுதான். இதுதான் வந்து அந்த குழந்தை இயேசு திருப்பயணிகள் இல்லம். அதை ஒட்டி வந்து அந்த ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கோயிலோட ஆம்புலன்ஸ் வசதி. இதுக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து திரு பீட்டர் போல் திருப்பயணிகள் தங்கும் விடுதி. இந்த ஊருக்கு பாருங்க, அதுவும் பெருசு தான். முன்பக்கமெல்லாம் ஒரு தாராளமான இடம் இருக்கு. வெயில் நேரத்தில் அப்படியே வெளியில வந்து மக்கள் வந்து அந்த தோட்டம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதில் வந்து உட்காந்து பொழுது போக்குறாங்க. ஒரு சிறப்பான இடம். கோயிலுக்கும் எதிர்க்கவே இருக்கு. இதுக்கும் பக்கத்தில் இந்த ஆராதனை கோயில் அமைஞ்சிருக்கு. அதை ஒட்டி பெரிய கோயில் எல்லாம் அந்த கோயில் சரௌண்டிங்குள்ளேயே இருக்கிறதுனால பக்தர்களுக்கு வசதியா இருக்கும். இப்ப எல்லா கோயில் திருப்பயணிகள் இல்லத்திலையும் சமைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு பிளஸ். அதை கவனிச்சுங்க. அடுத்தது என் இயேசுவும் நான் ஒரு இடம் புதுசா இப்ப கோயிலுக்கு பக்கத்தில் அமைச்சிருக்காங்க. அங்கே வந்து இயேசுநாதரோட திருவுருவச் சிலை இருக்கு. அதுக்கு பக்கத்துல எம்டியா பெஞ்ச் இருக்கு. அதுல யார் வேண்டாலும் உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். பாக்குறதுக்கு ரியலா இருக்கு. பக்கத்துல நம்மோட இயேசு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அதுவும் அந்த கோயிலை ஒட்டி தான் இருக்கு. அதையும் வந்து பார்க்காதவங்க பார்த்துங்க. இப்ப புதுசா வச்சதுதான் அது. அதுக்கு பக்கத்திலேயே இருக்கு இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் தங்குற பெஸ்ட் ஹவுஸ். இதுல தான் எல்லா அருட்தந்தையரும் தங்குவாங்க. இது பழைய காலத்து பில்டிங், கோயில் கட்டினப்போ உள்ளது. இதை ஒட்டியே அந்த தேர் இருக்கிற இடம் இதான் சப்பர கொட்டாயின்னு சொல்லுவாங்க. தேர் இருக்கிற இடம் இதுதான். இதுக்கு அடுத்தது ஆவே மரிய அலுவலகம் இருக்கு பாருங்க. இதுதான் ஆவே மரிய அலுவலகம். இதை ஒட்டியே லிட்டில் ஃப்ளவர் லாட்ஜ் இருக்கு. அதுவும் கோயிலோட வளாகத்திலே இருக்குன்னு சொல்லலாம். மிக அருகாமையிலே இருக்கு. ஆனா ஒரு ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. அது நீங்களே பாருங்க தெரியும். கோயிலை ஒட்டி தான் இருக்கு அந்த லிட்டில் ஃப்ளவர் லாட்ஜ். அந்த பூ தெரியுது பாருங்க. இதுதான் அந்த லிட்டில் ஃப்ளவர் லாட்ஜ். கோயிலோட வளாகத்திலே இருக்கு. அது ஒரு சிறப்பு இந்த லாட்ஜுக்கு. இது உடம்பு முடியாதவங்க, வயசானவங்க, அப்படி அவங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு நடந்து போகணுமே, தூரமா போகணுமே அந்த கவலையெல்லாம் இல்லை. எழுந்து அப்படி ஜன்னல் கதவை திறந்து பார்த்தாண்டோ கோயில் தெரியும். ஒரு வசதியான இடம். வயதானவர்களுக்கும் முதியோர்களுக்கும் நீங்க சொல்லியே கேட்கலாம் அந்த லாட்ஜில் இடம் வேணும்ட்டு. அடுத்தது நம்ம இந்த கோயிலுக்கு எதிராக வந்து இந்த மியூசியம் இருக்கு. அப்புறம் கோயிலோட புக் சென்டர் இருக்கு. அந்த டிப்போ இருக்கு. புனித பொருட்கள் விற்கிற டிப்போ எல்லாமே இந்த கோயில் வாசல்லையே இருக்கு. அதிலே வாங்கிக்கலாம். மெழுகுத்திரியிலேருந்து ஜபமாலையிலேருந்து எல்லாமே புனித பொருட்கள் அனைத்தும் வந்து இங்கேயே கிடைக்கும். இந்த கோயிலோட முன்பகுதியில் இந்த இடம்லாம் இருக்கு. அடுத்ததா நம்ம சர்ச்சு கேண்டீனை பார்க்க போறோம். கோயிலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு.
கோயில் வாசலில் இறங்கினதோட எதிராக பார்த்தோம்னா இந்த சர்ச் கேண்டீன் இருக்குது. இங்கே சாப்பாடை பொறுத்த வரைக்கும் டேஸ்டாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும். விலையாலையும் நம்ம பக்தர்கள் கொஞ்சம் நார்மலாக தான் கொடுக்குறாங்க. இது எதிர்க்கவே இருக்கு பாருங்க, கோயிலுக்கு எதிர்க்கவே. அடுத்ததா புனித தோமையார் திருப்பயணிகள் இல்லம், அந்த கேண்டீனுக்கு ஒட்டி அடுத்த பில்டிங். இது புதுசாக கட்டினது. இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு தோமையார் திருப்பயணிகள் இல்லம் ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ளது அது கொஞ்சம் பழசு, அந்த தெரியுது பாருங்க. அது பழைய தாமஸ் லாட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே சரௌண்டிங் தான். நம்ம இதுதான் பழைய பில்டிங், சென்ட் தாமஸ் லாட்ஜ்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் முன்னாடி கட்டினது. இதுக்கு கீழே ஈவினிங் நேரத்துலையும் காலையிலையும் பார்த்தோம்னா இந்த டிஃபன் கடைங்க போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டு டேஸ்டாக இருக்கும். பட்ஜெட்டு பிடிச்சவங்க அதில் சாப்பிடலாம். நிறைய வேளாங்கண்ணி ஃபுல்லாக ப்ரைவேட் லாட்ஜ் இருந்தாலும் நான் இப்போ குறிப்பிடுறது சர்ச் ரூமு மட்டும்தான். இப்போ நம்ம பூக்கார தெரு வழியாக போகிறோம். அங்கே அந்த சுனாமி குடியிருப்பு கிட்ட ஆயர் சுந்தரம் திருப்பயணிகளில் ஒன்று இருக்கு. நம்ம பார்க்க போனோம்னா கொஞ்சம் தூரம், சர்ச்சில் கொஞ்சம் தூரம்னா இந்த லாட்ஜ் தான். இதுக்கு முன்னாடியே உத்திரிய மாதா லாட்ஜ் இருக்கு. அது மிக சிறிய லாட்ஜ். அதுக்கு அடுத்து இது பெருசு. இதில் நம்ம விசேஷங்கள் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பில்டிங்கு, திருக்குடும்ப சமூக கூடம் போல அமைச்சிருக்காங்க. திருக்குடும்ப பங்கு கூடம் இங்க தீர்ப்பயணிகள் தங்கும் விடுதியும் இருக்கு. இப்ப நம்ம இதையும் பயன்படுத்திக்கலாம். இதுதான் கொஞ்சம் தூரம், நம்ம கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரம். மற்றபடி எல்லா லாட்ஜுமே கோயிலை சுத்தி அமைஞ்சிருக்கு. நம்ம அடுத்ததான் இந்த உத்திரிய மாதா திருப்பயணிகள் தங்கும் இடத்தை பார்ப்போம். இதுதான் அந்த உத்தரமாதியா தங்கும் இடம். இது கோயிலேருந்து ஆயர் சுந்தரம் லாட்ஜ் போற வழியிலேயே இருக்கு. இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். சரி நண்பர்களே, இது போன்ற இன்னொரு வீடியோ விரைவில் வெளியிட இருக்கேன். அதில் ஒவ்வொரு லாட்ஜ்லையும் தனித்தனியாக ரேட்டு விசாரிச்சு போட இருக்கேன். அடுத்ததையும் பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.